புழல் மகளிர் சிறையில் நைஜீரியாவைச் சேர்ந்த பெண் கைதி ஒருவர் தாக்கியதில் பெண் சிறை காவலர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறைக்குள் நடந்தது என்ன? சென்னை புழல் மத்திய பெண்கள் சிறையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஆணையின் மோனிகா என்ற நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிறை வளாகத்தில் இருந்தபோது மோனிகா தனது அறையிலிருந்து வெளியே வர முயற்சித்துள்ளார். தன்னை வெளியே விடும்படி பெண் சிறை காவலர்களுடன் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் பெண் சிறை காவலர் சரஸ்வதி ஈடுபட்டிருந்தார். அவரிடம் தனக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் அழைப்பு வந்திருப்பதாக கூறிய மோனிகா இதற்கு தன்னை அனுமதிக்க வேண்டுமென்று கூறி வலியுறுத்தியுள்ளார். சிறை பதிவேடுகளை சரிபார்த்த சரஸ்வதி வீடியோ கான்ஃபரன்சிங் எதுவும் குறிப்பிடப்படவில்லையே என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மோனிகா ஆவேசமாக கத்தியபடி கூச்சலிட்டிருக்கிறார். அப்போது சிறை காவல் கண்காணிப்பாளர் வந்திருப்பதாகவும் அவர் சென்ற பிறகு அறைக்கதவை திறந்து விடுவதாகவும் கூறிவிட்டு தனது வேலைகளை பார்த்துள்ளார் சரஸ்வதி. கண்காணிப்பாளர் சென்ற பிறகு சிறை கதவை திறக்க அடுத்த கணமே பெண் காவலர் மீது பாய்ந்த மோனிகா அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பெண் காவலருக்கு நெற்றி மற்றும் கன்னம் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறி உள்ளது. இதனை கண்ட சக காவலர்கள் நைஜீரிய பெண் கைதியை பிடித்து அறையில் அடைத்து வைத்தனர். தொடர்ந்து சிறை காவலர் சரஸ்வதிக்கு சிறை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு காயமடைந்த பகுதியில் 5 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக புழல் மகளிர் சிறை ஜெயிலர் தாரணி புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் மோனிகா மீது கொலை முயற்சி உட்பட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து புழல் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பழவந்தாங்கல் பகுதியில் போதைப்பொருள் விவகாரத்தில் மோனிகா கைது செய்யப்பட்டது தெரிய வந்தது. சிறைக்குள் அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. வெளிநாட்டு பெண் கைதி ஒருவர் சிறை பெண் காவலரை தாக்கிய சம்பவம் புழல் மகளிர் சிறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.